ஹலோ எவ்ரிவன், ஐம் கோபு. இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் சேட்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அதில் எப்படி வேல்யூஸ் என்டர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் வைக்கிறேன், அதில் வேர்டுன்னு டைப் பண்ணுறேன். ஸோ அந்த வேர்ட் 2013 நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து இன்சர்ட் போகிறோம். இன்சர்ட் போயிட்டு சேட் கொடுக்குறோம். சேட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து சேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா காலம் சேட். ஸோ காலமாக இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்த லைன் சேட். லைன் சேட் பார்த்தீங்கன்னா லைன் ஒரே லைனில் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பை சேட். இந்த பை சேட் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் போட்டு டிவைட் பண்ணி அதில் எந்த போர்ஷன் எவ்வளோ வேல்யூஸ் ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார் சேட். பார் சேட் பார்த்தீங்கன்னா காலம் சேட் மாரியே தான் இருக்கும், பட் காலமாக இருக்கும். இது பார் சேட்டில் எல்லாமே ரோ வைஸில் இருக்கும். அடுத்தது ஏரியா. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் வந்து கவர் ஆகிருக்குன்றதை வச்சு மேட்ச் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஏரியா. அடுத்து எக்ஸ்ஒய் ஸ்கேட்டர். எக்ஸ்ஒய் ஸ்கேட்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் வந்து லைன் சார்ட் மாதிரிலாம் இருக்காது. லைன் சார்ட் வந்து காலம் மாதிரியே இருக்காது. ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா டாட் வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு வேலைக்கும் எங்கெங்கே டாட் வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு டாட் இருக்குது பாருங்கள். அடுத்த டாட் இங்கே இருக்குது. ஸோ அடுத்த டாட் இங்கே இருக்குது. காலத்துக்கு போகிறோம். ஸோ காலத்தில் இது நிறைய டைப் இருக்கும். ஸோ பாருங்கள், இது கிளஸ்டர்ட் காலம், ஸோ ஸ்டாக்கடு காலம், இது 100% ஸ்டாக்கடு காலம், இது வந்து பார்த்தீங்கன்னா 3D கஸ்டர்டு காலம். ஸோ நான் ஃபஸ்ட்டு உள்ளது நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து சார்ட் வந்துடுச்சு. ஸோ இந்த சேட்டில் எப்படி வேல்யூஸ்லாம் என்ட்ரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேட் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த எக்ஸலில் தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4 இருக்குது. 3 கேட்டகரி இருக்குது. அந்த 3 கேட்டகரிக்குள்ள 3 டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இது வந்து நான் எப்படி வந்து நான் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, ஒரு ஷாப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஷாப் இருக்குது. இது வந்து என்ன பண்ண போகிறேன், நேம் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஷாப் 1 அப்படி காப்பி பண்ணுறேன். Just 2, 3, 4. ஓகே கொடுத்துட்டேன். இந்த சிஎஸ்ல என்ன பண்ண போகிறோம், மந்த்தை மென்ஷன் பண்ண போகிறோம். இதை வந்து என்ன கொடுக்குறேன்னா மே. ஸோ அடுத்ததில் வந்து ஜூன், ஜூலை. ஸோ இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்போட இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கிரானுவல் இன்கம் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த இன்கம் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ கொடுக்குறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 100 கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஜூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 130 இருக்குது. ஸோ ஜூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 தான் இருக்குது. ஓகே, நான் ஷாப் 2க்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். 60, 59, 75. ஸோ இதில் வேல்யூஸ் கொடுக்க பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து அப்டேட் ஆகிட்டே வரும். ஓகே, அந்த வேல்யூஸ் ஃபுல்லாக என்ட்ரி பண்ணி முடிச்சிட்டோம். இது என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த டேபிளை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ட்ரி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இங்கே ஷாப் 1, ஷாப் 2, ஷாப் 3, ஷாப் 4 கொடுத்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மே, இது ஜூன், இது ஜூலை. ஸோ இதை நான் ப்ளூவை கிளிக் பண்ணும்போதே கிளிக் பண்ணவே இல்லை. மேலே கர்சர் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது பாருங்கள். மே பாயிண்ட் ஷாப் 1 வேல்யூ 100 காட்டுது. ஸோ இதில் அடுத்ததில் கொண்டு போகிறேன். ஜூன் பாயிண்ட் ஷாப் 1 வேல்யூ 130. ஸோ இதேமாரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஷாப் வைஸ் வந்துடுச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி இந்த ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ இது வந்து இதை வச்சு என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணணும். ஷாப் 1, ஷாப் 2 பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஷாப் 1 வந்து 100ல் இருக்குது. இதை பாருங்கள் 100 இருக்குது. இது ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இருக்குது பாருங்கள், இது 100ல் இருக்குது. இந்த ஷாப் 2 பார்த்தீங்கன்னா 16ல் இருக்குது. ஸோ இந்த ஷாப் 3 பார்த்தோம்னா 60க்கும் 80க்கும் நடுவில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70 above இருக்குது. ஸோ இந்த கிட்ட கொண்டு போனால் 76ன்னு இருக்குது. ஸோ இதோட இந்த டேபிளோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு வேல்யூவை வந்து நீங்கள் வந்து ஒரு வேல்யூவாக பார்க்குறதோட ஒரு பிக்சராக பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக புரியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி வந்து பார் சார்ட்டாக யூஸ் பண்ணுறது. ஷாப் 1, ஷாப் 2, ஷாப் 3, ஷாப் 4 தான் இருக்குது. ஸோ இதில் அடிஷ்னலாக எனக்கு வந்து இன்னொரு ஷாப்பை ஆட் பண்ணணும் இல்லை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இந்த சார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டேட்டான்னு இருக்கும். இந்த எடிட் டேட்டா கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட் டேட்டான்னு ஆப்ஷன் இருக்குது. எடிட் டேட்டான்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த டேபிள் இந்த எக்ஸல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
இல்லை ஷாப் 4 இருக்குது, இதெல்லாம் கொடுக்குறேன். ஷாப் 5 கொடுக்குறேன். ஷாப் 5 ஸோ வந்து வேல்யூஸ் நான் கொடுக்குறேன். ஸோ ஷாப் 5 கொடுத்தேன். ஷாப் 5 என்ட்ரி ஆகிடுச்சு. ஸோ வேல்யூஸ் நான் ஆட் பண்ணுறேன். அதுவும் ஆட் ஆகிட்டே வருது பாருங்கள். ஓகே கொடுத்துட்டேன். கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணேன்னா ஷாப் 5 வந்து ஆட் ஆகிடுச்சு. இல்லை எனக்கு வந்து இதில் ரெண்டு ஷாப் மட்டும் போதும், ரிமைனிங் எல்லாம் டெலீட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எடிட் டேட்டா கிளிக் பண்ணி எடிட் டேட்டா பண்ணணும். இதில் வேல்யூஸ் வந்து டெலீட் பண்ணுங்க. 1 and 2 மட்டும் தான் வேணும், ரிமைனிங் எதுவுமே வேணாம். ஸோ என்ன பண்ணணும், ஷாப் 3 கிளிக் பண்ணி அப்படியே செலக்ட் பண்ணிட்டே வாங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஸோ ரெண்டு சேட் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த சேட் ஸ்டைல் இருக்குது. ஸோ இதில் கொடுத்தீங்கன்னா நிறைய ஸ்டைல் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஸ்டைலில் வந்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பேசிக்காக எப்படி வந்து ஒரு சேட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதே டைப்பில் தான் வந்து ரிமைனிங் சேட் எல்லாமே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, பை டயக்ராம் வந்து இன்செர்ட் பண்ண போகிறேன். ஸோ பை சேட் மறுபடியும் சேட் போகிறேன். இதில் பை சேட் இருக்குது. ஸோ பை சேட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ இதில் பை சார்ட் வந்துடுச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான பை சார்ட்டுக்கான வேல்யூஸும் வந்துடுச்சு. ஸோ இந்த பை சார்ட் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார் சார்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஸோ பார் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்தோட இன்கம் எடுத்து டோட்டலாக வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஸோ இது வந்து அதுமாரி பண்ண முடியாது. ஸோ இந்த பை சார்ட்டோட மீனிங் என்னென்னா, ஸோ எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இது எப்படின்னா, ஒரு 10 கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அந்த 10 கம்பெனியில் எது வந்து மேஜராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க சிட்டிஸில், செகண்ட் கம்பெனி எது அதுக்கு கீழே வந்து கம்மியான ப்ராசஸ் எடுத்து பண்ணுறாங்க, தேர்ட் கம்பெனி அதுக்கு கீழே கம்மியான ப்ராசஸ் எப்படி எடுத்து பண்ணுறாங்க, இது வந்து மேஜராக சேல்ஸ் எப்படி எடுத்து பண்ணுறாங்கன்னா இதோட மீனிங். ஸோ இது வந்து நம்ம அப்படி பண்ணலாம். இன்னும் என்ன எப்படி பண்ணலாம்னா, இதில் வந்து குவார்ட்டர் வச்சு காட்டுறாங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் இவ்வளோ சேல்ஸ் போயிருக்கு, செகண்ட் குவார்ட்டரில் இவ்வளோ சேல்ஸ் போயிருக்கு, தேர்ட் குவார்ட்டரில் இவ்வளோ சேல்ஸ் போயிருக்குன்ட்டு. ஸோ இது வந்து உங்கள் ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி நீங்கள் பார்க்கணுமோ அப்படி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் மட்டும் நான் கம்பெனி 1 கொடுக்குறேன். ஒரு 4 கம்பெனி கொடுத்துட்டேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறேன்னா, இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% ஆஃப் சேல்ஸ் இவங்க தான் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். செகண்ட் கம்பெனி வந்து ஒரு 30% ஆஃப் சேல்ஸ் பண்ணுறாங்க. தேர்ட் கம்பெனிக்கு வந்து ஒரு 20% கொடுக்குறேன். ஃபோர்த் கம்பெனிக்கு வந்து ஒரு 15%. ஓகே நான் கொடுத்துட்டு வந்து இப்போ நான் வந்து இதில் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி மேஜராக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டக்குனு இந்த ப்ளூ தெரியும். இந்த ப்ளூனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கம்பெனி 1 சொல்லிடுவீங்க. செகண்ட் மேஜர் கம்பெனி எதுனா இந்த ஆரஞ்சு, ஸோ இது கம்பெனி 2. தேர்ட் மேஜர் கம்பெனி இந்த கிரே கலர், ஸோ கொடுத்துருக்கீங்க. ஃபோர்த் மேஜர் கம்பெனி இந்த எல்லோ. சேம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி 1 நம்ம கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா கம்பெனி 1ஓட டோட்டல் மார்க்கெட்டிங் வேல்யூ எவ்வளோ காமிச்சிடும். ஸோ நம்ம டோட்டல் மார்க்கெட்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா இது வேல்யூ வந்து 16 நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ப்ராக்கெட் வந்து 48% காட்டுது. ஸோ இதோட மீனிங் என்னென்னா, ஸோ ஒரு 100% இருந்தால் தான் வந்து நம்ம என்ன பண்ண போனோம், இல்லை 30% இவங்க, 60% இவங்க, 10% ஒருத்தவங்க சொல்ல முடியும். ஸோ நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸே பார்த்தீங்கன்னா 100 above இருக்குது. ஸோ இது வேல்யூ எப்படி எடுத்துக்கிச்சுன்னா, இந்த 60, இங்கே 30, இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 15. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ வந்து 125 வருது. ஸோ இந்த 125 வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இது 100 அச்சீவ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்தாறு போல் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் பிரிச்சிருச்சு. ஸோ அதனால இது 48% இதில் இருக்குது, இதில் ஒரு 24% இருக்குது, இதில் ஒரு 16% இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 40% வந்துடுச்சு, இதில் ஒரு 12% இருக்குது. டோட்டல் 100%க்கு இந்த வேல்யூஸ் வந்து பிரித்து கொடுத்துருச்சு. இதான் வந்து பை சாட். ஸோ நம்ம மறுபடியும் அடுத்த சாட்டுக்கு போகிறோம். இன்சர்ட் போகிறோம், சேட் போகிறோம். காம்போன்றது பார்த்தீங்கன்னா 2-3 சார்ட்டை வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ணி இருக்கும். ஸோ இதில் சீரீஸ் 1ல் பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் காலம் இருக்குது. சீரீஸ் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறதா பார் சார்ட் கொடுத்தோம்னா பார் சார்ட் இதிலே ஆட் ஆகிடுது. சீரீஸ் 3 கொடுத்தா லைன் சார்ட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ லைன் சார்ட்டை பார்த்தீங்கன்னா இதிலே ஆட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு காம்போவில் கொடுத்து காம்போவில் வச்சு எனக்கு வந்து 3 டிஃப்ரென்ஸ் வச்சு பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காம்போ சார்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு சிம்பிளாக வந்து காலம் யூஸ் பண்ணுறது, லைன் யூஸ் பண்ணுறது, பை சார்ட், பார் டயக்ராம், ஸோ இதிலே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சார்ட்டை பற்றி எப்படி இன்சர்ட் பண்ணுறது, சார்ட் எப்படி வந்து வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து ஹெடர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.